உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்திக்கிட்டேன் உன்னை பார்த்துதான் மாமா உன்னை பார்த்துதான். அடமுத்து நக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ? சுத்தர கண்மல சிக்கணும் என்ன சிறையிடையாமோ? எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது? பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு. புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான் மெத்தான் உன் பேருதான். இத்தனை நினப்பு என் மேல இருந்தும் எட்டி போகலாமோ? கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே ஒட்டிக் கொள்ளலாமோ? முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும்? புது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. ஆமா ஆனந்த், அடுத்த மாசம் என் மாமா சேதுபதிக்கு என்னை கட்டி கொடுக்கறதா எங்க அப்பா முடிவே பண்ணிட்டாரு. அது சேதுபதியா? சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? வேண்டான்னு சொன்னா ஏன் என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. இங்க பாரு ஆனந்த், நான் ஒன்னதான் காதலிக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். சொல்லு, இப்ப என்ன பண்றது? அதை நினைச்சா எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. நாம ஏற்கனவே நம்ம குடும்பம் 2க்கும் தீராத பகை வேற. நான் நம்ம காதல் விஷயத்த சொல்ல போய் உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் வெட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிருமேன்னு பயப்படுறேன். இப்படியே பயந்துட்டு இருந்தா காலமுறை பயந்துட்டே இருக்க வேண்டியதான். இங்க பாரு, முடிவா ஒரு வழி சொல்லு. ஆல்ரைட் லதா, நான் இன்னைக்கு நம்ம காதல் விஷயத்துல எங்க வீட்டுல பேசுறேன். அதுக்கு மேல என்ன நடந்தாலும் பாரத்தை பகவதி அம்மா மேல போட்டு தைரியமா இருப்போம். அண்ணி, என்னங்க நடக்குது? அண்ணி, அது வந்துங்க நீ, இது லதா. சரி, இவ கூட உனக்கு என்ன பேச்சு? இல்லங்க நீ, அது வந்து லதா, நீயே சொல்லிரு லதா. அது வந்துக்கா. என்னது? அக்காவா? ஆமாங்கக்கா, நானும் ஆனந்தும். இப்ப எதுக்கு நீ என் காலில் விழுற? அது அப்படிதான் ஆனந்த், எப்படியும் நீயே சொல்லிடு. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். பாய் பாய். லதா போயிட்டாலே. சரி, சமாளிப்போம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஆனந்த், நீங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் நம்ம அண்ணனுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சா எது நடக்கும் தெரியும்ல? தெரியுங்க அண்ணி. தெரியுங்க அண்ணி. அது வந்துங்க அண்ணி, நான் லதாவை ரொம்ப மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் அண்ணி.
அவில்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அண்ணி. அதனால எங்க காதல் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் உங்க கையில தான் அண்ணி இருக்கு. நீங்க 2 பேரும் காதலிப்பீங்களா? கடைசியா என்ன சாட்சிக்கு வச்சா எப்படி? இல்ல அண்ணி, நீங்களே அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொன்னா அப்பா நிச்சயம் கேட்பாரு. நீங்க தான் எங்க காதல் விஷயத்த அப்பா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி தரணும் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. இங்க பாரு, இப்ப என்கிட்ட கெஞ்சதை விட காதலிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீங்க 2 பேரும் யோசனை பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப புலம்பி எந்த பிரயோஜனம் இல்லை. சரி சரி, இதை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அண்ணி அது கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. கடவுளே, இந்த விஷயம் மாமாவுக்கும் அவருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியாது. சமாளிப்போம். எங்கிட்டே நடிக்கிறியா? நீ அந்த ரத்தனசாமி பையன் ஆனந்த் காதலிக்கிறது உண்மையான கேக்குறேன். ஓ, எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஆமாப்பா, அது நானும் ஆனந்தும். நீ அவன காதலா? என்ன நெஞ்சழுத்து இருந்தா என் பரம எதிரி அவன் பையனோட நீ கொஞ்சி கொலாவிட்டு இருப்ப. அப்பா, அந்த குடும்பம் மட்டும் நம்ம தகுதிக்கு எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க. உன்னோட விருப்பத்தை கேட்க நான் தயாரா இல்ல. ஒழுங்கா பொண்ணா லட்சணமா நான் சொல்றத கேளு. ஆட ஏமாமா சும்மா வளவலன்னு பேசிட்டு இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா தெரிஞ்சு நாரி போறதுக்குள்ள காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சிட வேண்டியதானே? அதான் நாம ஏற்கனவே பேசிட்டுமே சேதுபதி. அடுத்த மாசம் வேண்டாம், இந்த மாசம் வர்ற முதல் முகூர்த்தத்திலேயே உனக்கு லதாவுக்கு கல்யாணம். நீ போய் கல்யாண வேலையை பாரு. அப்பா வேண்டாப்பா, உயிருக்கு உயிரா ஒருத்திட்ட பழகிட்டு இருந்தேன். அவரை விட்டுட்டு வான்னு சொன்னா என்னால எப்படிப்பா முடியும்? அப்பா, உங்க சுய கௌரவத்துக்காக என் காதலை சதைச்சிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ கதறினாலும் சரி, கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, என் மனச மாறாது. முடிவா சொல்றேன், அவனை நீ மறந்துடு. முடியாதுப்பா, ஆனந்த என்னால மறக்க முடியாது. இங்க பாருங்க, இதுதான் உங்க முடிவுனா என் முடிவை நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன பண்ணுவ? கழுத்துல தூக்க மாட்டிட்டு செத்து போவியா? நீ செத்தால் எனக்கு கவலை இல்லை. நீ செத்தா எனக்கு 3 நாள். எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம். சேதுபதி, நீ போய் கல்யாண வேலையை பாரு. நான் அந்த ரத்தனசாமியை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்பா அப்பா, ஏன் மாமா என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? நான் தான் உங்களை வேணான்னு சொல்லிட்டேன்ல. ஏன் மாமா என்ன தொந்தரவு பண்றீங்க? வேணான்னா விட்டுட வேண்டியதானே? அதை எப்படி விட முடியும்? இருக்கிற உன்னையும் விட்டு போட்டு பிள்ளைக்கு நான் எங்க போய் தேடி அலையிறது? அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதல்லதா. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல்ல அன்னைக்கு உன்னை அவன் எங்கெங்க எப்படி எடுத்து தொட்டான்னு கேட்டு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான். சீ, அசிங்கமா பேசாத மாமா. இங்க பாருங்க, நினைச்சதும் காதலியோ காதலிச்சவனையோ தூக்கி எறிய முடியாது மாமா. அது மனசு உயிர் உள்ள வர உறுத்திக்கிட்டு தான் மாமா இருக்கும். என்னது உயிரில் வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குமா? லதா கண்ணு, இப்பெல்லாம் காதல்ங்கிறது அரசியல் கட்சி மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் காதலனோட நினைப்பே இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வெய்ய, காதலாவது கண்ணீராவது. தாலி கட்டினா புருஷன் தான் அவனுக்கு கடவுள். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. இங்க பாருங்க மாமா, முடிவா சொல்றேன், நீங்க கட்டுற தாலி நிச்சயம் என் கழுத்துல ஏறாது. அதையும் தான் நான் பாக்குறேனே. உன்னை வெளியில விட்டாதாண்டி அவன் கூட போய் பேசுவ. உன்னை வீட்லயே வச்சு அடைச்சு வச்சிட்டா எப்படி போவ? வாடி மாமா, வேணாம். துறைக்கு காதல் கேட்குதா? காதல் 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 நமக்கு ஆகாத ஒரு பொண்ணோட பழகி அவ அப்பா வீடேறி வந்து சத்தம் போட்டு போறான். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. அப்பா, நான் உங்களை எதிர்த்து பேசுறதா தயவு செய்து நினைக்காதீங்க. லதாவை காதலிச்சது தப்புதான்.
ஆனா உங்க பிடிவாதத்துக்காக எங்க காதலை தடை பண்றது எந்த விதத்துலப்பா நியாயம்? வேணா விடுங்க. மாமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஒரு உலகத்துல நடக்காதான் செஞ்சுட்டா? ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டாங்க, அவங்களை நாம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இங்க பாருங்க, முறைப்படி நம்ம போய் பொண்ணு கேட்கலாம். அவங்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். என்ன வைதேகி, நீயும் இப்படி புரியாம பேசுற? இப்பவே வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுற. அந்த லதாவோட அப்பா நம்ம பொண்ணு கேட்டு போனோம்ட்டு சரின்னு சொல்லிடுவாரா என்ன? ஆமா வைதேகி, இது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. டே ஆனந்த், அவளை கெஞ்சித்தான் உனக்கு கல்யாணம் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி சொல்லாதீங்கப்பா. 2 வருஷம் காதல் 2ஆ பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை அவங்க கிட்ட கெஞ்ச சொல்ல, எங்க மனசை புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்றோம். லதாவுக்கு என்னப்பா குறைச்சல்? படிச்சிருக்கா, அழகா இருக்கா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவப்பா அவ. டேய், பருவத்துக்கு பண்ணி கூட அழகா தாண்டாதீங்க. டேய், அழகு மாடு உழவு குதவு தெரிஞ்சுக்க. கடைசியா நான் சொல்றேன் கேட்டுக்க. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு இந்த வீட்டோட மருமகளை வர முடியாது, அதற்கு வரவும் விட மாட்டேன். நான் வர்ற ஜாக்கிரதை. அப்பா அப்பா அண்ணி, நீங்களாவது கொஞ்சம். எதுக்கடா அழற? கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எனக்கு அவ இப்படி புலம்பிட்டு இருக்கானே, நீங்களாக எனக்கு ஆறுதல் சொல்லலாம்ல? டே ஆனந்த், உன் மனசு எனக்கு புரியுதுடா. ஆனா யாரை போய் சமாதானப்படுத்த முடியும்? நீயே சொல்லு. லதா நல்ல பொண்ணுதான், ஆனா அவங்க அப்பா வந்து எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாருன்னு நீ தானே கேட்ட. நமக்கும் கௌரவமும் வைராக்கியம் இருக்குடா. அதனால லதாவை மறந்துடுன்னு சொல்றீங்களா? மறந்துடுன்னு சொல்றதுக்கு பதிலா செத்துடுன்னு சொல்லுங்க. நாங்க 2 பேரும் போய் எங்கேயாவது சாகுறோம். அதுக்கப்புறம் இந்த வைராக்கியம் கௌரவம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஏய், வாய் மூடுடா. 2 பேரும் செத்து சொர்க்கத்துல போய் ஒண்ணு சேர போறீங்களா? சொத்த பைத்தியக்காரனோட பேசிட்டு இருக்க. ஆமா, நான் பேசுறது பைத்தியக்காரத்தனம். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா? இந்த பாருங்க, நானும் ஒண்ணு முடிவா சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் லதா கூட தான். அப்படி இல்ல, என் வாழ்க்கையில கல்யாணமே வேண்டாம், எந்த கருமாதிரமே வேண்டாம். என்னங்க இது? மாமா பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போறாரு, இவன் என்னடா இப்படி பேசுறான்? இதுக்கு என்னதான் பண்ண போறீங்க? நான் மட்டும் என்ன வைதேகி பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே. ஒரு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ ஐயோ, இவ படுத்திருக்கிற நிலைய பார்த்தா சும்மா ஆதி அந்தம் 1008 நிலமும் அப்படியே தெரியுது. ஐயோ, ஒருபடி செலவாய ஒட்டுக்கா ஊத்த வைக்கிறாளே. நிமிந்து வேற படுத்துட்டாளா? ஐயோ, இவளை இந்த கோலத்துல பார்த்தோம்னா நம்ம கற்பு பறி போயிரு. 5 5 இது நேத்து குட்டி போட்ட செம்பலி ஆட்டோட பால்ல போட்ட காப்பி. அப்படித்தான் இருக்கும். நீ மூடிட்டு குடிக்க வேண்டியதானே? நான் இப்ப என்னத்த திறந்து கடிச்சு மூடுனுது? ஏமன் அப்ப நான் அழகா இல்லையா? ஐயோ, எவன் சொன்னா? உன்ன மாதிரி ஒரு அழகி எந்த ரெட் லைட் ஏரியாவிலையும் கிடைக்க மாட்டான். மேன் இழுத்து வச்சு அறுத்து விடுவோம் உன் நாக்கு. சரி சரி சரி, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நீ ஊழ ஆடு மேய்க்கிற மேப்பேன். ஐயோ, வெட்டி வாச்சேன்னு வச்சுக்கா. நான் நினைச்சா ஆடு மட்டும் இல்ல,
ஒன்னே மேப்பேன். விட்ட மேய்ச்சி விட மாட்டேன். ஏன் மேன், உன்னோட திருட்டு மொழி நான் அப்பவே நினைச்சேன். நீ பொல்லாதவன் தான் மேன். சரி அஞ்சலா, அப்புறம் என்ன, நம்ம தான் 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. இங்க சேவை கூவுது, அங்க கோழி கொக்கரிக்குது. கொக்கரிக்கிற சேவலுக்கு எங்க மேன் தெரியும்? முக்கி முக்கி முட்டை போடுற கோழியோடது. ஐயோ அஞ்சலா, உனக்கு வலிச்சா ஏன் இதயமே நின்று போயிடும். ஐயோ மேன், நீ என்னை கட்டி பிடிச்சதும் அப்படி கரண்டா ஏறுது மேன். ஏறுதுல, இன்னும் ஏறோ ஏறுது ஏறும். அட ஆண்டவா, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணுனேனே தெரியல. இப்படிப்பட்ட குட்டி மாட்டுவானு நான் கனா கூட காணலையே.